பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் ஆளும்படியாக இந்த நாளில தேவன் அழைத்த நோக்கத்தை இந்த வருஷம் முழுவதும் 52 வாரங்கள் அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கிற இந்த காலத்திலும் தேவன் நமக்கு ஜீவன், சுகம், பலன் அனைத்தையும் தந்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்க இந்த திருப்பேரவை கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க, நமக்குள்ளே இருக்கிற தேவனை நாம் இன்னும் மகிமைப்படுத்த, கண்டுகொள்ள, உணர்வுள்ளவர்களாக மாற்ற, பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தர நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நான் அந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்குமா எங்களுக்கு கொடுத்த சுக பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபையிலே எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. இந்த வேலையில பேச போகும் வார்த்தைகள் ஆண்டவரை முழுதுமா இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயத்தை சார்ந்த அல்ல, என் தேவன் தாமே ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவரீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இன்னும் மேன்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. புது வருடத்திற்குள்ளே நுழைய போகும்படியினால் அநேக அனைவர் திட்டங்கள், தீர்மானங்கள் பூரம் எடுத்திருக்கலாம். என் தேவன் அப்பா, எல்லாவற்றையும் அப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. நீர் ஆண்டவரே அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறாங்க தாவே. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன் என்று பலவீனத்தோடு பார்க்கும் பிள்ளைகள் இப்பொழுதே சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் புது பலன் அடைவார்களாக. காண்ட விருதத்துக்கு ஒத்த பலனை நீர் தருவீராக கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று உணர்ந்து கர்த்தாவே அவள் ஆவியோடும் முழு உள்ளத்தோடும் உண்மையோடும் அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை நாளை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் நாங்கள் பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல, அந்த நீரே பேசும்படியா முழுதுமா ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மையப்படுத்தலாம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கரங்களை தட்டி ஆமென். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில்லை, இனி அழுகையில்லை, இன்று புதித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது வேலன். ஆமென். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது வேலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி போற்றிடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, என்றும் நாளெல்லாம்
உயர்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. அமே புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. அமே இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். எதுல? ஆரோன் அந்த ஆண்டவருக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை. இன்னைக்கு பலனற்றவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று அழைக்க வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். தரித்திராகி நீங்கள் பாக்கியவான்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆக போகிறீர்கள். ஆகவே நாம் பாக்கியவான்கள். ஆகவே நம் பலனாளிகள், நம் பலசாலிகள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் தேவன் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் பலனுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆகவே நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்னும் 2 சரணங்களை நாம் பாடி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். துயரத்துக்கு பதிலாக ஆறுதலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உண்டாக்கினவர். அவர் ஜனங்கள் நாம். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்ந்து பாடலாமா? பாடுவோம். ஆறுதலே இன்று ஆறுதல் ஆறுதலே, துயரத்துக்கு பதில் ஆறுதலே ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. ஆமென். சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாரை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார். அவரின் ஜனங்கள் நாம். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார். அவரின் ஜனங்கள் நாம். அவர் தாமே நம்மை நடத்துகிறார். அவரின் நாமமே. அவர் தாமே நம்மை நடத்துகிறார். அவர் நாமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலும் ஒரு நன்றி அறிந்துள்ள இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் சமர்ப்பிப்போம். நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜபத்தை நாம் நேரெடுக்கலாம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தமான இடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி எங்களிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துரையனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா இயேசு உயர்ந்திருக்கத்தக்கது
இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே உம்முடைய வலதுபார்சத்தில் செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரளினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்த என்னை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்த எங்களை உமது மாம்சமும் விரும்பினதை செய்யாமல் நாங்கள் எல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்து சுபாவத்தின்படி பிதாவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எங்களின் அன்பு கூர்ந்து உம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்து கிறிஸ்துடனே எழுப்பி உன்னதங்களில் அவர் உட்கார செய்த தயவுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்திலும் உலகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரராக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனசுகள் வல்லமையாக பெறப்படுவோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்தியங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் பிதாவே உம்முடைய சகல பரிபூரணத்தான நிறையப்படவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவின் வல்லமையை எங்களுக்கு செய்ய வல்லவராகி உமக்கு சபையிலே கிறிஸ்து நிமித்தம் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் மேல் ஆண்டவரும் போதகரும் குருவும் ரட்சிக்கருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் ஜெபங்களை கேட்டேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக கடந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு சுகபலன் ஜீவன் அனைத்தையும் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம கொடுத்தமைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வரப்போகும் ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறபடியினாலே அநேக அற்புதமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, 43ஆம் அதிகாரத்திலே 1-4 அதிகாரம் முழுவதுமாக பார்த்தோமானால் நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபே என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளில யாக்கோபே என்று அல்ல, நாம் அவரோட பேர்களை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மை, உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், நான் பேசுகிறேன் கேள். நம்மை பேர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலை நம்மை உருவாகுவதற்கு முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் தாமே அங்கே நம்மை கூப்பிட்டு சொல்லுகிற காரியங்கள். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவளா இருக்கிறாய், நீ என்னுடையவனா இருக்கிறாய், நீ எங்கு போனாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன், உன்னை ஒன்றும் மேற்கொள்ளாது. நாம் யோசிக்கலாம் இந்த வருஷத்துல எப்படி இருக்குமோ, அநேக காரியங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் போட்டுக்கலாம். இந்த வருஷத்துல எப்படியாவது முடிச்சிடணும்ப்பா, சக்சஸ்ஃபுல்லா அந்த வேலையை முடிச்சிடணும், சக்சஸ்ஃபுல்லா எல்லா காரியங்களும் நான் முடித்து விட வேண்டும். நான் ஒரு வேளை கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கிறேனா, இல்ல தேவன் என்னை இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் முடித்து என்னை விடுதலை தருவார் என்று நாம் விசுவாசித்து நாம் அதை நாம் தொடங்க போகிறோம். அதனால உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவா இருக்குமானால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் என்னுடையவராய் இருக்கிறார். நான் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் என்னை எதுவுமே மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடினால் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். எதற்கும் கலங்க வேண்டாம். நம்முடைய இருந்த இந்த பெரிய விசேஷமான காரியங்கள் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 4:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்பொழுது அது செய்கிறாரா? இப்பொழுதே அது செய்கிறவராய் இருக்கிறார். அது இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுது நாம் நினைக்கலாம், எப்பொழுது செய்வாருன்னு தெரியலையே, எவ்வளவு நாள் கடந்து போய் கொண்டு இருக்கிறதே, எப்ப செய்வாருன்னு தெரியலையே, நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனே, இந்த வருஷமும் போன வருஷம் இல்லை, அது முந்தின வருஷம் எதிர்பார்த்தேன் இல்லை, இந்த வருஷமா ஏதாவது நடக்குமான்னு பார்க்கிறேன் அப்படின்னு கிடையாது. அது இப்போதே தோன்றும், புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் என்று அவர் கையில நாம் ஒப்பு கொடுத்து அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்களாய் இருக்கிறபடினாலே, கனம் பெற்றவர்களாய் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவர் எனக்கு செய்ய வல்லவர் என்று நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டும். ஐயோ, என்னை எல்லாம் அலட்சியம் செய்யறாங்களே, எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலையே, என்னை நேசிக்கலையே, என்கிட்ட பேசலையே, என்னை ஒரு வீட்டில் ஒரு யூஸ் பண்ற ஒரு சேரை போல வச்சிருக்கிறாங்களே, ஒரு யூஸ் பண்ற அந்த சொல்லுவாங்களே யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் போல வச்சுட்டு என்னை தூக்கி போட்டாங்க. இப்படி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து இருப்பீர்களானால் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு, அப்படி அல்ல, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவளாய் நான் இருக்கிறபடியினாலே, தேவனுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவனாய் இருக்கிறபடியினாலே
தேவன் எல்லாவற்றிலும் என்னை மேன்மையாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டும். உயர்வாக வைத்திருக்கிறார், நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். தேவன் நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? விசேஷமானவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதை நம்ம பேச வேண்டும். அவர் வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த பிரசன்னம், அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அவர் பிரசன்ஸில் இருந்தோமானால் நமக்கு ஒரு பொறுமை வரும், நமக்கு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே இடைப்படும். ஒரு மீன் எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கும்பொழுது தான் அதோடைய ஜீவன் இருக்குது, அது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தான் அது வாழ்க்கை இருக்குது, அது தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் அதோடைய சுவாசம் இருக்குது. ஏனென்றால் இது ஒரு நீதி. அதுக்குள்ள இருந்தா அது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் தேவனுடைய படைப்பா இருக்கிறது. அதை தூக்கி நீங்க வெளியே போட்டு பாருங்க, அது இறந்து விடும். அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு ஜீவனா இருக்கிறது. அதை ஏனென்றால் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தண்ணீர் போல இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் இருப்போமானால் என்னுடைய ஜீவன் நிலைத்திருக்கிறது. என் ஜீவன் எங்க இருக்கிறது? அவருடைய தேவ வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவ வார்த்தைக்குள்ளே இருக்குமானால் எனக்கு நித்திய காலமாய் என் தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். ஜீவ தண்ணீராம் தேவனுடைய வார்த்தைகள். அதை விட்டு விலகி இருந்தோமானால் நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு ஜீவன் இல்லை. நமக்குள்ள ஜீவ வாசனை வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவ வாசனை நமக்குள்ளே வீச வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் இடைப்பட வேண்டும். நம்முடைய ஜீவ சுவாசமே அவருடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய ஜீவன் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஜீவன் எங்க இருக்குது? அவர் வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுதுதான். அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம எப்பவுமே வேதத்தை வாசிக்கும் போது, அப்பா எனக்கு ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீயா இருக்குது. நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகளா, நமக்குள்ள ஒரு ஒரு கஷ்டமா, மன அழுத்தமா, நமக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்ப் நமக்குள்ள இருக்குது. ஐயோ, யாரையும் நம்மள ஒரு மன கசனம் பேசிட்டாங்க, நமக்கு தாங்க முடியல, என்னை ஏன் இவ்வளவு மட்டமா பாக்குறாங்க, என்னை ஏன் ஒரு அலட்சியமா என்ன பாக்குறாங்க அப்படி சொல்லும்பொழுது தேவனுடைய வேதத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் அந்த வார்த்தையை நம்மை தட்டி நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. வெறுமைதான் இந்த உலகத்துல பார்க்கிறோம், சீர்கேடாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது, தீங்கு நிறைந்துதான் காணப்படுகிறது. இப்படிதான் உலகங்கள். தேவன் நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாரையும் படைச்சாரு. ஆனா சீர்கேட்டு போறது அவங்க கையில இருக்குது. அவங்களே தன்னை உருவ குத்திக் கொள்கிறார்கள். தீங்கு நிறைந்து காணப்படுகிறது. இவற்றிலிருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டுமானால் அவரது பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். சூழ்ந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். அவர் சத்தத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இருதயத்தை புரிந்து நடக்க அவர் செய்வார். அவர் நம்ம கையை பிடித்து விட்டால் நமக்கு விலகி போக முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், நம்ம கடவுளுக்குள்ள மனுஷருக்கு, அதாவது உலக பிரகாரமா வாழும்போதும் நமக்கு கடவுளுக்குள்ளே இருக்கும்போதும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அப்போ நம்ம கைட் பண்றது அவர் தான். நமக்கு நல்லா தெரியாது, பேசினா தப்புன்னு தெரியுது. அப்போ நம்ம அதை மீறி பேசும்போது பிசாசுக்கிட்ட நம்முடைய இருதயத்தையும் நம்ம முழுதுமா அவர்கிட்ட கொடுத்துடலாம். அந்த பிசாசு நம்ம ஆட்கொள்கிறான். அப்படி இல்லாதபடி நம்ம சில விஷயங்கள் இதை பேசாத பண்ணும்போது அவர் தான் ஆவியானவர் உணர்த்தும் போது டக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை மாறிக்கொண்டால்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமா இருக்கிறது. அப்போ அவர் நம்ம பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம விலகி போகாதபடி அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உணர முடியும். பேசுவதை நன்றாக அறிய முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் படித்து பார்க்கும்போது அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையா இருந்தானா. ஆனா அவர் ரொம்ப குள்ளமா இருக்கிறபடினால ஜனக்கூட்டத்திலே அவரை பார்க்க முடியல. பக்கத்துல இருக்க ஒரு காட்டத்தி மரத்துல அவன் ஏறுகிறான். இயேசு அந்த மரத்தடியில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. அவன் குள்ளமா இருக்கிறா, பார்க்க முடியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, எப்படி இருப்பாரோ தெரியலையே, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏறி பார்க்கும் போது தேவன் அவரை ஆவியினால் உணர்ந்து, சகேவே, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு அவர் மீது அவ்வளவு ஒரு ஆசை. எட்டி பார்க்க முடியல, மேலே ஏறி பார்க்குறோம், அங்கே பார்த்தா போதும்பா அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்திருப்பால. அவர் இப்படி பேசுவார்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆனா கொஞ்சம் பார்த்து ஒரு திருப்தி, அவர் போய் பார்க்கணுமேன்ற அவன் மேலே ஏறி போறான். ஆனா அதான் தேவன் அவங்க என்ன பண்றாரு, பார்த்து, இன்றைக்கு நீ இறங்கி வா, கீழே வா, இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்க வேண்டும். அப்போ தேவன் நம்மோடு எப்போதும் உறவாடி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது இதை விட மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனாலும் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துருப்பாங்கப்பா, எப்படிப்பட்டவன் இவன் வீட்டில் போய் தங்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு முறுமுறுப்பு யோசிக்கிட்டு பாருங்களேன். அவன் வேலை என்ன செய்யறான், வட்டி வசூல் பண்றவன், வட்டி கொடுத்து பணம் கொடுத்து வட்டி வாங்குறவன். அப்போ எவ்வளவு அவனுடைய எல்லாருடைய பார்வையும் எவ்வளவு அநியாயமா வட்டி வாங்குறான். எல்லாம் திட்டிட்டு தானே கொடுத்துருப்பாங்க. அவன் மேல ஒரு கசப்பு இருந்திருக்கும், வெறுப்பு இருந்திருக்கும். இப்படிப்பட்டவன் ஒரு கேடு கட்ட நம்ம எல்லாரையும் நம்மளை வதைக்கிறவன் இவனை பார்த்து, நீ வாப்பா, இவ்வளவு பேர் இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்லலையே, இவனை பார்த்து நான் உன் வீட்டுக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அநேகர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திட்டி இருப்பாங்க, என்ன பண்ண. ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு அவன் எப்படி இருக்கிறான்னா,
அருமையானவனா இருக்கிறபடினாலே அவனுக்கு அவன் இருதயம் என்ன பண்ணுது, ஏங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி பார்க்கணும், அவனுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு இயேசுவை காண வேண்டும். இவனுக்குள்ள இருக்கிறது அந்த அன்பெல்லாம், அந்த உணர்வுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவன் செயல் மூலியமா கிரியை மூலியமா அநேக காரியங்கள் செய்தாலும் அவன் உள்ள இருக்கிற அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவனுக்கு அவர் எப்படியாவது நேசிக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் கண்டு அந்த வீட்டுக்கு போய் கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். இப்படியாக தேவன் அந்த உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம் உள்ளத்தை அறிகிறவரா இருக்கிறார். மன கஷ்டம் அழுது கொண்டு இருப்பீர்களானாலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், என் பிரியமானவனே, என் பிரியமானவளே, இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே உனக்குள்ள நான் இருக்கிறேன், ஆனா நீ அறியாமல் இருக்கிறார். நீ கவலைப்படாதே, உங்கள் மீது அவருடைய பார்வை எப்பொழுதும் பாய்ந்து கொண்டு இருக்கிறது, உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களா இருக்கிறீர்கள், கனம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஏனென்றால் விசேஷமாய் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறவராய் இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார். நம் விலையேற பெற்றவர்களா, எப்படி ஒரு மாணிக்கக்கல் எப்படி விலையேற பெற்றதா இருக்கிறதோ, ஒரு முத்து எப்படி விலையேற பெற்றதா இருக்கிறதோ, ஒரு வைடூரியம் எப்படி விலையேற பெற்றதா, நம்ம நினைச்சதா நம்ம பார்க்கிறோம், அது நம்மளால வாங்க முடியுமா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதை விட கோடி மடங்கு வேல்யூ நமக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறவரா இருக்கிறார். நம்ம வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம். அதனால நம்ம தேவன் உயர்த்துகிறவரா இருக்கிறார், ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். நம் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு நேராக நடத்துகிறவரா இருக்கிறார். நம் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் மேல் படிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்குரியதா இருக்கிறது. ஆகையினால இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலம் பெற்றவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம் தேவனை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போம். தேவ ஆசீர்வாதங்களை எப்போதும் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறது என்று நாம் நினைப்போம். நம் நேரம் கிடைக்கும் போது நமக்கு என்ன, நம்மளால நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ கூடுமானவரை நம்ம சொல்லுவாங்க இல்லையா, என்கிட்ட இருந்தாதான் நான் செய்வேன் அப்படின்னு இல்லாதபடி நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம யாருக்கு என்ன செய்யலாம், அதுக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லை. எல்லாரும் அநேக பேர் இருக்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு சகோதரரை பார்க்கும்போது, நான் ஒரு 10 பெட்ஷீட் வாங்கி வச்சிருக்கிறேன் பிரதர், அது கொடுக்கணும், ஏன்னா போன வருஷம் இங்கேயே கொடுத்தேன், எல்லாம் இருக்கிறவங்களே வந்து நின்று அதை வாங்கிட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியே போகும்பொழுது அங்கே ஒரு வயசான அம்மா ஒரு ரோட்டு ஓரமாக படுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போர்வை கூட இல்லை, ஒரு நைட்டியோடு படுத்துட்டு இருக்காங்க. கஷ்டமாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும்னு ஒரு வாங்கி இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம யாருன்னு சொல்லி நம்ம உற்று பார்க்கணும். எவ்வளோ இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம், வெளியே போகிறவங்க கண்டிப்பாக யாராவது நம்ம கண்ணில் கண்டிப்பாக தெரியுவாங்க. ஒருத்தர் படுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க பர்மனெண்ட்டாக எப்போதும் படுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க. அதுபோல் நம்ம சில காரியங்களை நம்ம உள்நோக்கி பார்த்து அவங்கள பார்த்து அவங்கள அறிஞ்சு உண்மையானது நமக்கு இருக்கிற அந்த அந்த நமக்கு என்ன இருக்குதோ, தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குற அதை பகிர்ந்து யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை நம்ம வரப்போகிற நாட்களை நம்ம நடத்துவாராக. நம்ம உள்ள தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் முழுவதுமாய் சகல நன்மைக்கு ஏதுவாய் நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார். அதனால வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், சுடர்களை போல பிரகாசிப்போம். ஆமென். அற்புதமான வார்த்தைகளை நாம் கேட்டும். தேவனுடைய வார்த்தை மாறாதது, அது விளக்கை போன்றது. யாருக்குள்ள இருக்கிறதோ அது தீபமாக எரிந்து கொண்டே இருக்கும். யோபு சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு உன் தீபம் என் தலையின் மீது எரிந்து கொண்டிருக்கிறது. என் கூடாரத்தின் மீது அவர் இருக்கிறார். இந்த சரீரமாகிய கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார், இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையின் வடிவில் எத்தனை வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ நாம் பிரகாசிப்பதில் மாற்றம் இல்லை. வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும், வழிகாட்டும். அதான் சொன்னாங்க, ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு சரணம் பாடி தேவநாமத்தை நாம் மையப்படுத்தலாம். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுமே. காணி தந்திட நான் செழித்தோங்கின, காணி தந்திட நான் செழித்தோங்கின. கர்த்தரில் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரில் கரத்தால் நித்தம் தினம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே
என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிறைத்தீர், ஆவியின் வரங்களினால் என்னை நிறைத்தீர். அவருடைய பிரசன்னம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய ஆறுதல் எங்கே இருக்கிறது? அவருடைய கிருபைகள் எங்கே இருக்கிறது? அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் வேத வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எப்படி சொன்னாங்க இல்லையா, மீன் தண்ணிக்குள்ள இருந்தாதான் அது வாழ்வு. ஆகவே தண்ணீராகிய வார்த்தையாகிய சத்தியமாகிய மாறாத அழியாத தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்போம், வாழ்விலே மாற்றம் கிடையாது. இன்னொரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நம்ம மத்தியிலே கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது, நம்மை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காகவே அவருடைய சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த சின்ன சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் முழுவதாக கூறப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், சிம்சோனை பற்றி. சிம்சோன் அவர்கள் பலசாலியாக இருக்கிறார்கள். பல பேரை அவர்களால் எதிரிகளை அடித்து வெல்ல முடிகின்றது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த பெலிஸ்தியர்கள் என்னன்னா, எப்படியாவது அவனை கொல்லணும், அவனை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ அவன் எங்கெல்லாம் போறா, சிம்சன் எங்கெல்லாம் போறான்னு சொல்லி பின்னாடியே போகும்பொழுது அவன் ஒரு வீட்டில் இருக்கிறத அவன் தெரிஞ்சிடறான். சரி, தெரிஞ்சுக்கிட்டு அவனை அந்த கதவோட லாக் பண்ணி மறுநாள் காலையில என்ன பண்ணிடணும், அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நைட்டே அவன் என்ன பண்றான், அந்த கதவு பூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. ஆனா அந்த பூட்டோட உடச்சிட்டு கதவையே எடுத்துட்டு என்ன பண்றான்னா, மலை மேல போயிட்டு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறான். ஸோ அவங்க அப்படியே இருக்கும்போது அவங்க அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்க ஒரு பொண்ணுகிட்ட என்ன பண்றாங்க, இவன் எங்கதான் இருக்கிறான், இப்ப இவன் மூலியமா தான் என்ன பண்ணணும், அவனுடைய விஷயங்கள் அவன்கிட்ட பலன் எதுலதான் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லி, நீ இந்த மாதிரி பண்ணனா உனக்கு நாங்க 1100 வெள்ளி காசு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உனக்கு கொடுப்போம், அதனால நீ அந்த சீக்ரெட்டை மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு. உடனே அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்சன் கிட்ட, இந்த மாதிரி உன்னை உன்னோட பலனெல்லாம் நாங்கள் பறிக்கணும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னை ஒரு பச்சையான 7 அகனினார் கயிறுகளை நீங்கள் கட்டினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ என்னதான் என்னை டைட்டாக கட்டி போட்டாலும் அதை வச்சு நான் ஈஸியாக நார்மல் மனுஷன் மாதிரி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெலிஸ்தர்கிட்ட ஐடியா கொடுத்துட்டு அதுக்கான கயிறெல்லாம் எடுத்துட்டு கட்டுவாங்க. கட்டினாலும் அதுக்கப்புறம் அவன் கட்டி வச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி உனக்கு எதிரிக வந்துட்டாங்க, பெலிஸ்தர் வந்துட்டாங்க, சீக்கிரம் எழுந்துறாங்க. அவன் டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுவான், அந்த கயிறெல்லாம் ஈஸியாக அறுத்து போட்டுருவான். எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும், என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன என்னை ஏமாத்திட்ட, நீ சீக்கிரட்டை எப்படி இது பண்ணணும்னு சொன்னால் நீ இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் டைம் மாதிரி எனக்கு சொல்லி ஒழுங்கான்னு திரும்ப கேட்கும்போது திரும்ப அவனு சொல்லுவான், இது வரைக்கும் யாரையும் கட்டாத ஒரு புது கயிறுல நீங்கள் தடியான புது கயிறில் கட்டினா கூட என்னால் என்ன பண்ண முடியும், நார்மல் மனுஷன் மாதிரி வந்துட முடியும். திரும்பவும் அதே மாதிரி பண்ணால் அதே மாதிரி ஈஸியாக வந்துடுவாங்க. அது 3வது முறையை என்ன பண்ணுவான், நீ என்னுடைய முடியெல்லாம் நீ கட்டி போட்டா கூட நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய எப்பவும் போல நான் என்ன ஆயிடுவேன், நான் சாதா மனுஷன் ஆயிடுவேன். திரும்ப அதே மாதிரி முடியெல்லாம் கட்டி போட்டுட்டு நீ வராங்க உனக்கு எதிராக வராங்கன்னு எழுப்பி விடும்போது டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுவான், திரும்ப அதெல்லாம் அறுத்து போட்டுட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அவளுக்கு திரும்பவும் கோபமாயிடும், உனக்கு இவ்வளோ இதுவாக இருக்கிறனால நீ என்னடானா எனக்கு எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டேறி, அப்போ எதுக்கு உனக்கு எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறேன், அப்போ உனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவள் கேட்கும்போது உடனே சிம்சன் சொல்லுவான், என்ன இவ இப்படி கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன், என்னுடைய முடியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், பலனே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு அவள் கடைசியாக படிச்சிருந்து லாஸ்ட் டைம் ஒரு முறை வாங்க அவங்ககிட்ட சீக்கிரட்டை சொல்லியிருக்கா, அதே மாதிரி பண்ணுற உங்களால் ஜெயிச்சிட முடியும் சொன்ன பிறகு ஃபைனலாக 4th டைம் என்ன ஆகுது, அவள் அப்படியே மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கும் போது என்ன பண்ணுறா, அந்த முடியெல்லாம் முழுசாக எடுத்துடுறான்.
எடுத்த பிறகு அதே மாதிரி வராங்க, வந்துதான் இந்த மாதிரி எழுந்துரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு எதிராக வராங்கன்னா அவனால என்ன பண்ண முடியும், எழுந்து போறான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இவனை அடிச்சுட்டு அவங்க கண்ணெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் மாவு அரைக்கிறதுக்காக விட்டுறாங்க. அந்த மாதிரி அவன் மாவு அரைச்சிட்டு அப்படியே இருக்கும்போது அப்புறம் இவ்வளோ பெரிய ஆளை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு அடிமையா கொண்டு வந்துட்டோம், சிறைப்படுத்திட்டோம்னு சொல்லி அதை அவங்க பெருசா என்ன பண்றாங்க, சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செலிப்ரேட் பண்ணும்போது அவனை என்ன பண்றாங்க, ஒரு 2 தூண்ல போட்டு கட்டி போட்டு அவனை கேலி பண்ணி அவனை வச்சு என்ன பண்றாங்க, எல்லாம் சிரிச்சு நகைத்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமா இருந்தது. அப்போ கடைசியா காட் கிட்ட கேட்கிறான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு ஒரே தீர்வா அவங்களை நான் பழி வாங்கறதுக்கு இந்த ஒரு வீசி மாத்திரமில்லை, நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 துணையை என்ன பண்றான்னா, ஒன்று வலது கையில இன்னொன்று இடது கையில பிடித்து என் ஜீவன் பெலிஸ்தரோட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதை பலமா 2த்தையும் சாய்க்கிறான். அப்ப சாய்க்கும் போது அவன் உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேர் அவன் கொன்னானோ, அவன் சாகும்போது அதை விட அதிகமான அதுக்குள்ள இருந்த அதிபதிகள், பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாரையுமே என்ன பண்ணான், அந்த தூண் சாஞ்சதை எல்லாமே இடிஞ்சு போய் அதுல எல்லாமே மரித்து போனாங்க. அவன் உயிரோடு இருந்ததோடு அவன் இருக்கும்போது அவன் முடித்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனமா இருந்தது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இப்போ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காக பலனா இருக்கிறார், நமக்குள்ளே அவர் பலனா இருக்கிறார். அந்த பலனை கொண்டு நம்மளால எல்லாமே செய்ய முடியும். எப்படி சிம்சோனுடைய பெலன் தன்னுடைய தலையின் முடியில் இருந்ததோ அதுபோல தேவன் நமக்குள்ளே பலனா இருக்கிறார். அவர் முடியல மட்டும் நமக்கு முடியல இருக்கிறார், கையில இருக்கிறார், தலையில இருக்கிறார், மனசுல இருக்கிறாரு, இதுல அப்படின்னு கிடையாது. தேவன் நமக்குள்ளே பலனாக இருக்கிறார். அவர் எல்லாவுமாய் நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்மளால் எப்படி சிம்சோன் எல்லாவற்றையும் எளிதாக ஜெயிக்க பலன் இருந்ததோ, நம்மாலும் எல்லா காரியங்களையும் ஜெயிக்க நமக்குள்ளே அவர் பலனை கொடுத்திருக்கிறார். அவரே பலனாக இருக்கிறார். அப்ப நம்மளால செய்ய முடியும். அந்த சில சூழ்நிலைகள்ல நம்ம மேல வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த உலகம் என்பது அழிவுள்ளது. அந்த உள்ளது நம்ம அழிக்கதான் பார்க்கும். அப்ப அந்த அழிவு நம்மளை அழிக்கணும்னு சொல்லி அது நம்ம நோக்கி வரும்பொழுது என்ன ஆகும், எந்த மூலியமா வரும்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த அழிவுகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுத்து அது நம்ம என்ன பண்ணோம், வஞ்சிக்கும். நம்ம கிட்ட ஏமாத்தி பேசும், நீ எப்படிலாம் பண்ற, இல்லை நீ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட நம்ம இருக்கிறது தான் பெரிய பலனே. அவரோட கனெக்டன்ல இருந்தா எப்படி ஒரு சார்ஜர் போன்ல கனெக்ட் ஆயிருந்தாதான் போனுக்கு சக்தி ஏறும், அதுக்கு சார்ஜ் ஏறும், அதனால லைஃப் லாங் இருக்க முடியும். சார்ஜே போடாம இருந்தா என்ன ஆயிடும், அது பேட்டரி டெத் ஆயிடும். அதே போல நம்ம தேவனோடு எப்பொழுதும் கனெக்டடா இருக்கணும். அதை விட்டு பிரிஞ்சு போனா நமக்கு அவரிடத்துல இருந்து அந்த சார்ஜ் இல்லாதனால இந்த உலகத்தோடு சேர்ந்து என்ன ஆயிடும், ஒண்ணுமே 0 ஆயிடும். அப்ப அவரோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, சிலது அதை எடுத்து போட்டுரும். இல்ல வேண்டாம், நீ இப்படியே தான் உனக்கு பலன் வருதா, ஆனா அதனால எல்லாம் உனக்கு ரொம்ப நாள் பலன் நிற்காது, அதெல்லாம் வேஸ்ட், நீ இவ்வளவு நாள் நீ அந்த சார்ஜரோட கனெக்ட் ஆயிருந்தோம், நீ அவ்வளவு யூஸ் ஆகலையே, அதுல எந்த மாற்றமும் உனக்குள்ள இல்லையேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும்னா, நம்மள அவரிடத்துல இருந்து எப்படி வேணாலும் வரலாம், அதுல இருந்து பிரிக்கணும்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சிம்சன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 முறை அவன் என்ன பண்றான், ஏமாத்தி அந்த வாய்ப்புகளை சொன்னாலும் அவன் தொடர்ந்து அந்த பிசாசு என்ன பண்றா, அவன் மூலியமா அவன் எப்படியாவது அவன் கிட்ட இருக்க சக்தியை தெரிஞ்சு அவன் அழிக்கணும். அது தொடர்ந்து நம்மள வந்துட்டேதான் இருக்கும். அது போயிடும். அது என்னதான் ஏமாத்தினாலும் அது போயிடும்னு பார்த்தா என்ன பண்ணுது, எப்படியாவது வேற வழியிலாவது அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு பிடிச்சிருந்தது பாருங்க. அது போல நம்ம வாழ்க்கையில எப்படியாவது இந்த கேப் கிடைச்சா நம்மள எடுத்துட முடியுமா, இந்த கேப்ல நம்மளை பிரிக்க முடியுமான்னு சொல்லி அது வகை தேடி சாத்தானவன் என்ன பண்றான், வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ நமக்கு அது லைட்டா அவன் என்ன பண்ணிட்டான், அவன் நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறியா, அப்படி போய் தானே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மனம் என்ன ஆயிடுச்சு, சே நான் அப்படிலாம் பண்ண, உண்மையா தானே இருக்கிறேன் அப்படின்னு தோணிடுச்சு.
அந்த மாதிரி நம்மள அந்த எமோஷனலா ரொம்ப நம்மள டச் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணிடும், நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழியாக நாம் கொடுத்துட்டோம், அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையாக அவன் எப்படி தன்னுடைய பலத்தை இழந்தானோ அதே போல நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அதற்காக அல்ல, இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் தேவனை விட்டு ஒருபோதும் பிரியாதவாறு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி கழுகு எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய இறை அதற்கு அது இறை மேலே நோக்கமாக இருந்து அது எங்கே இருக்குன்றது அதை பார்த்து பிடித்து கொள்கிறதோ அதே போல நாம் எப்பொழுதும் தேவன் மேலே நோக்கமா இருக்க வேண்டும். அவரை மேல் நோக்கமா இருக்கும்போது நம்மை நோக்கி வருகிற நமக்கு எதிரான ஆயுதங்களை எளிதாக நாம் ஜெயித்து விட முடியும், அதிலிருந்து எளிதாக நாம் தப்பித்து விட முடியும் என்பதே இந்த சம்பவத்தில் இருந்து இருக்கிற உண்மை. நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் எவ்வளவோ நம் விலகி போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியா சிம்சோன் என்ன பண்ணா, தேவனே நான் இப்பொழுது அடிமையா இருக்கிறேன், என்னை என்ன பண்ணுங்க மன்னித்துட்டு எனக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், எனக்கு தேவனே பலப்படுத்தும் என்று கேட்டான். அதே போல இப்பொழுதும் உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு அவரை மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்து முற்றிலும் நீங்கி நீங்கள் ஒரு புதிய மனிதன் ஆகிறீர்கள், ஒரு புதிய சிருஷ்டி ஆகிறீர்கள். ஒரு புதுசான பொருள் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதே போல நாம் இருக்கும்போது சகலமும் அதில் எல்லாமே நாங்கள் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே போல நம் வாழ்க்கையில் அனைத்தும் புதுமையாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்ததை இழந்துட்டோம், எதுவுமே இல்லைன்றதெல்லாம் போயிட்டு இனி நமக்கு கிடைக்க போற அனைத்தும் நமக்கு போதியமானவைகள். அதை கொண்டு நாம் எளிதாக ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நம் அவர் மேல் வைக்கும் போது சகலமும் நன்மைக்கு நேராக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எனவே அவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அவரால் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பலசாலியான சிம்சோனை குறித்து சம்பவங்களை நாம் கேட்டோம். சின்ன பிள்ளைங்க, ஒரு வேதம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டும், நாம் அவைகளை உற்று நோக்க வேண்டும். இப்போது நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் நம் மத்தியில் இருக்கிற மகள் வாசிப்பால் நாம் அதிலிருந்து இன்றைக்கு இந்த ஆண்டின் இறுதி செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நாம் அவைகளை உட்கொள்ள வேண்டும். அவைகள் நமக்கு நல்ல ஒரு ஆதாரமாக பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகவே நம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-14 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை கேளுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவினே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனை, யான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழைத்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினர்களும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ புகவும் நேர்மையும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்.
பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து கொண்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி உயிராக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரளமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி எழுதலும் ஆனீர்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் தேவனுடைய பிதாவாக்கி தேவனை ஸ்தோத்திரிங்கள். தேவன் தம்மை திருவருவார். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கடைசி வாரத்தில் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது வாரத்தின் இறுதி நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்வு, அந்த நாளை ஓய்வு நாளாக்கி பரிசுத்த நாளாக்கினார். அதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வந்து ஆராதிக்கிறோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைகளிலே யூதர்கள் வழிபட்டு வந்த காலங்கள் மாறி இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே மகதலேனா மரியாள் அவரை தேடி போனது போல நாமும் தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு சபைகளுக்குள்ளே சட்டமாக்கி இன்றைக்கும் நாம் வாரந்தோறும் ஆலயத்திற்கு போகிற வழக்கங்கள், ஆராதிக்கின்ற முறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இறுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சுத்திகரிப்பின் நாட்கள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாட்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓடிக்கத்தான் இருக்கிறான், ஜெபிக்கிறவன் தான் இருக்கிறான், பேசுறவன் பேசிட்டு தான் இருக்கிறான், செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலைகளை நாம் வரும் பொழுது அவைகளெல்லாம் ஜெயிக்கத்தான் இந்த வழிமுறைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகைகளாகட்டும், வழிபாட்டு முறைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் படைத்தார், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க, அவரை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த. அதனாலதான் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, நேரம் கிடைக்கும் பொழுது வாசியுங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சடங்காச்சாரங்களிலே வாழ்கிற, மத வைராக்கியத்திலே வாழ்கிற வாழ்க்கையை தேவன் வேதம் நமக்கு அறிவுறுத்தவில்லை. பழைய முறைமைகள், ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி புது உடன்படிக்கையிலே நாம் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் அமர்ந்த ஆழ்ந்த கருத்துக்களை அடங்கிய வேத பகுதியை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இதிலே இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளணும். வெளியில 1000 பேர் 1000 சொல்லிடலாம். பணத்தை பார்த்தா சிலருக்கு சமாதானம், சில உறவுகளை பார்த்தா சமாதானம். ஆனால் எந்த சமாதானமும் இந்த உலகத்தில் நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் இருதயங்களை அது ஆளும் பொழுதுதான் உள்ளத்திலிருந்து அது புறப்படுகிறதாக இருக்கிறது. உள்ளத்திலிருந்து தானே தீட்டுப்படுத்துகிறது. உங்க உள்ளம் எப்படி இருக்கிறதோ உங்க வாழ்க்கை எப்படியாக இருக்கும், இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான் மனுஷன். இதை மாற்ற முடியாது, வேற வேற வந்து மாற்ற முடியாது. அதனால ஒரு மனுஷன் அப்படின்னாலே ஒரு நன்றி கெட்ட வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நீ நன்றி கெட்டவனா கூட இருக்கப்பா, உனக்கு நான் நன்மை செய்யற தேவன் அப்படின்றார் ஆண்டவர். கைமாறு கருதாம கடன் கொடுங்க, அவ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ செஞ்சா நான் செய்வேன் அப்படின்றதல்ல வாழ்க்கை. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க.
16ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்க. இந்த அனித்தியான உலக பொருள்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள், கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நாம் என்ன விதைக்கிறோமோ அது அறுவடைக்கு வந்து நிற்கிறது. ஒருவேளை இந்த நாள்ல நீங்க சொல்லலாம், நான் தெரியாம பண்ணிட்டேங்க, தெரியாம செஞ்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க எதை சொன்னாலும் அது நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ஆண்டிலே பேசின அதைரியமான, மற்றவர்களை பாதித்த, மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணின வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேரோடு பிடுங்கி கடலின் ஆழத்திலே பின்பதாக போட்டு விடுகிறேன். அவைகள் செயலிழந்து போவதாக சொல்லுங்க. ஏன்னா பெத்த மகளை நான் சபிச்சிருக்கிறேன், பெத்த பிள்ளைகளை, பெத்த தாயை நான் சபிச்சிருக்கிறேன். என்னை வளர்த்த, என்னை அன்பு செய்த எத்தனையோ பேரை நான் செய்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு நாமத்துல நான் பேசின எல்லாவற்றையும், அதைரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்கு மன்னிப்பு கொட்டி கிடக்கிறது அவரிடத்துல. இந்த உணர்வுள்ள அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். தேவ சமாதானம் உங்களை ஆள வேண்டுமானால் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்கிற சமாதானம் உங்கள் இருதயங்களே அது ஆள வேண்டும். எப்படி, எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். எப்பொழுதும் நன்றி சொல்ல பழகுங்க. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க கிருபை. நம்ம பாடணும் நல்ல ஒரு பாட்டு. சிங்காரமா வாழணும்னா, ஆறுதல வாழணும்னா உங்க வாழ்க்கையில ஆனந்தம் அவசியம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உடையின் ஆடை, துதியின் ஆடை ஒவ்வொரு நாளும் அணிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இவர்கள் என் ஜனங்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்க? என் துதியை சொல்லி வருவேன். என் பெருமை, என் படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வருமானம், அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் எப்போ வந்தது? தேவன் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பாவிட்டால், அவர் இல்லாவிட்டால், அவர் ஜீவன் எனக்குள்ள இல்லாவிட்டால் போயிருக்கேன். எங்க அப்பா செத்து 14 வருஷம் ஆகுது. எங்க அம்மா செத்து 1 மாசம் ஆகுது. ஜீவன் எதற்காக யோசிங்க. இந்த வருஷத்துக்கு எதற்காக வாழ்கிறோம்? படைத்த ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு நோக்கம் உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு, ஸ்தோத்திரித்துக் கொண்டு, நன்றி சொல்லிக் கொண்டு வாழ்கிறார்கள். நேரில் வந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்படுகிறது. நன்றியுள்ள இருதயம் ஒரு நன்றி. ஆமா, நன்றி. என்ன செய்ய போறேன்? செய்வேன். ரட்சிப்பை பார்த்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை தேடி வாசிக்கின்ற, அவரை தியானிக்கின்ற, அவரோடு கூட அமர்ந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை விரும்புகிறார். துதிக்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிருபை பெறுங்க. நான் உண்மையை சொல்றேன், வாசிக்க வாழ்க்கையை சுத்தமாக முடியாத ஒரு மனுஷன். உங்க வேதனை 17 யோவான்ல சொல்றாரு, வாசிக்கிறேன். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன இந்த வருஷத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திலே என்னை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். முதல்ல பயப்படாதீங்க அப்படின்றாரு.
நீ எப்பொழுதும் எனக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு உனக்கு நான் சோதிக்கும்படிக்காக. ஒண்ணு சோதிக்கணும், எப்பொழுதும் எனக்கு பயந்திருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய அழைப்பை. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த 2025 வரப்போது 2024 நான் பார்த்துட்டு இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுலதான் ஒரு வசனத்தை தேவன் அங்க சொல்றாரு, லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல 24-25 வாசித்து பார்த்தா தெரியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பயம். இந்த உலகத்தை பார்த்து எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் மாதிரி சொன்ன ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தை எடுக்கலாமா, வாசிக்கலாமா? லேவியராகமம் நேரடியாக ஆமென். நன்றி. வாசிக்கலாம் பாருங்க. அதுவா தொடர்புள்ள வசனமா மேலே நோக்கி பயப்படாத. முதல்ல பயம் வேணாம், உலகத்துல பயப்படாதீங்க. உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினா. தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அறிவிக்கும் பொழுது ரெண்டு விஷயம் தான். ஒன்னும் பயப்படக்கூடாது, கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கணுன்றதுக்காகவும் உங்களை டெஸ்ட் பண்ணணும். நல்லா இருந்தா தோத்திரம்ன்றீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா நம்ம என்னவா நினைக்கிறோம்? ஒரு அப்பா அம்மாவே இல்லைங்க, கூட பிறந்தவங்களே ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு பண்ணிட்டா நம்ம எப்படி ஆங்கிள், எப்படி நம்முடைய ஆக்ஷன்லாம் இருக்குது. அதை சோதிப்பதற்காகவும் அவரை பற்றும் பயம் உங்கள் முன்பு அவருடைய முகத்துக்கு முன்பாக நீங்கள் வாழும்படியாகவும், அதுக்காகத்தான் அவர் எழுந்தருளினார். அதுக்காகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். நித்திய வாழ்வை நாம் அடைய வேண்டும். நித்திய வாழ்வு நமக்கு உண்டாகவே இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நித்திய வாழ்வை நாம் சுதந்திரிக்க என்னில் பங்கு கொள்ளாதவன் எவனோ அவன் எனக்கு பாசம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் எழுந்து நின்று நாம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒரே சரணத்தை பாடும்போது நீங்கள் எல்லாம் குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருந்தால், ஏனென்றால் உங்கள் ஜீவனுக்காக ஆகாரத்தை நாம் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோமோ அதுபோல தேவனை நினைக்கின்ற இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ள, ஐக்கியத்திலே கலந்து கொள்ள தேவனை நோக்கி பாரோம். கர்த்தரின் பந்தியில் வாரும் சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரி, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின். எனக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நிலவனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீரல் கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பிற்கப்படுகிற சரீரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய சரீரமாக நாமே இருக்கிறோம். அதை நாம் புசிக்க அழைக்க, அதை நினைத்து பார்க்க நம்ம மறந்துடுவோம். ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்ன நினைக்கணும்? சிலுவையிலே எனக்காக எல்லாம் பட்ட பாடுகள், அவருடைய சரீரத்திலே நான் வாழும்படியாக அவரை புசிக்கிறேன். புசிக்கும் பொழுது எப்படி ஜீவன் உண்டாகிறதோ அவரை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஆகவே எல்லோரும் நினைப்போம், இதை நான் புசிக்கிறதுக்கு முன்பாக அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை புசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்திய வாழ்வுக்கு காத்துக்கொள்ளும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து புசிங்க.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே அவர் ஆபஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. ரத்தத்தின் மூலம் தேவன் சமாதானத்தை, என் உறவை ஏற்படுத்தினார். இது ரத்த சம்பந்தமான புருஷன் அல்லவா? மோசேயை தேவன் கொல்ல பார்க்கும் பொழுது கல்லை எடுத்து நுனித்தோலை அவன் அந்த உறவின் சம்பந்தத்தை கட் பண்ணி தூக்கி போடுறான், வெது சேதனம் பண்றான். எண்ணி பாருங்க, தேவன் நமக்கு ரத்தத்தின் மூலமாய் உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நினைக்கும்படியாய் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் அந்நியரும் புறஜாதிகளும் தேவன் அச்சவர்களாய் கிடந்த நம்பிக்கை இல்லாதிருந்தோம். இன்னைக்கு ஒரு ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் அன்றைக்கு, ஐயோ என் மகன், என்னுடைய சகோதரன் கொன்று விட்டான். இது உலகத்தின் சத்தம். தேவ சத்தமோ நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கும்படி வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியராக, அவரே பலியாக, அவரே பலியாடாக, அவரே பிரதான ஆசாரியராக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய விடுதலை அனுபவிக்க இதை ஸ்தோத்தரித்து நாம் இதை வானம் பண்ண போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை நித்திய ஜீவனுக்கு இருந்து காத்துக்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை குடிங்க சந்தோஷமா. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ், அப்படியே அப்படின்லாம் இல்லை. தேவன் நம் நடுவில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே அவர் உணர்வுகள் மூலமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். 6000 செல்கள் இளம் இறை துகள்கள், இறைவனுடைய ஆக்ஷன் இல்லாமல் நம்ம நடக்கவே முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் அதற்கு எதிர்மறையா சில செயல்களை நாம் செய்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் உடைய சமூகத்திலே, இந்த திருப்பேரவை கூட்டத்திலே எங்களை ஒன்று சேர்த்து இணைத்து குடும்பமாய், ஆண்டவரே சபையாராக, ஆண்டவரே விசுவாச மக்களாக, தேவனுடைய உறவுகளாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. 1000 நாவுகள், 1000 ஆண்டவரே உமக்கு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. அத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர், இன்னும் செய்ய போகிறீர், இன்னும் நாங்கள் அனுபவிக்க போகிறோம், இன்னும் ஒரு புதிய வருஷத்தை காண போகிறோம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீரே அவைகளை ஆளுகை செய்கிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை ஆளுகை செய்து உம்முடைய வார்த்தைகளால் அலங்கரிங்க. ஜனவரி மாதம் எந்தெந்த வசனத்தினால் அலங்கரிக்க வேண்டும், ஒவ்வொரு மாதம் எங்களை அலங்கரித்து உடைய வார்த்தையால் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அதிகப்படுத்தும். தொடர்ந்து உடைய கரங்களில் இந்த நாளில் நன்றியுள்ள இதயத்தோடு சமர்ப்பிக்கிறோம். நீ செய்த எல்லாவற்றையும் எண்ணி உமக்கு நன்றியுள்ள ஆண்டவரே இதயமுள்ளவர்களாக வாழ கர்த்தாவே, இதயங்களிலே உடைய சமாதானம் எங்களை ஆள எங்களை கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க உடைய வார்த்தையால் எங்களை அலங்கரிப்பீராக. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொன்னீரே, புதிய வாழ்க்கை, புதிய வரவுகள், புதிய ஆண்டுகள், புதிய நேரங்கள், புதிய சமயங்கள், புதிய வாய்ப்புகள் எங்கள் வாழ்க்கையில உருவாகட்டும். புதிய புதிய உறவுகள் உருவாகட்டும். புதிய புதிய ஆண்டவரே ஊழியத்தின் நபர்கள் உருவாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை தொடரட்டும், பாக்கியங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் தொடரட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்னும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. துதி கனமகிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி
கனமாகி மையோமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையோமக்கே ஓ நீரே ராஜாவே. Hallelujah. 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 Amen. God bless you all. Thank you. Have a great day. இந்த நாள் ரொம்ப அற்புத நாளா இருக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் தொடரட்டும். நன்மைகள் செய்யுங்கள். தேவனை